தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்ட நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டே தான் போவார்களே தவிர, உங்களுடைய நல்ல மனதுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய உறவுகள் கம்மியாகி கொண்டே தான் போவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் உங்களிடம் யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால், உங்களிடம் இல்லை என்றாலும் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உங்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு உதவியை நீங்கள் யாருக்கு செய்கிறீர்கள்? அந்த உதவியை செய்தால் யார் உங்களை மறக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் மறந்து அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் செய்து விடுவீர்கள். ஆனால் உதவிகள் என்பதை செய்யலாம், ஆனால் அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய உதவிகளுக்கு நன்றி, அதாவது நன்றி உணர்வானது இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றி உணர்வு என்பது இல்லாமல் எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்குள்ள கஷ்டங்களை மட்டுமே தான் தேடி கொடுப்பார்கள். நீங்கள் உதவி செய்த நபர்களை உங்களுக்கு பின்னால் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை கூட தேடி கொடுத்திருக்கலாம். உங்களின் இந்த தூய்மையான கள்ளம் கபடமற்ற நல்ல மனத்தை இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று முத்திரை குத்திய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களின் நல்ல ஒரு குணத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களை எல்லாவிதமான நபர்களும் இதுவரைக்கும் சுத்தி வந்து கொண்டுமே தான் இருந்தார்கள். காரியங்கள் முடிந்தவுடன் உங்களை கறிவேப்பிலையை எப்படி தூக்கி எறிவார்களோ அதே போல அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் யார் என்பது போல கூட தெரியாமல் இன்னும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தைகளை கேட்ட உடனேயே சில நபர்களின் நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். வருகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்டில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பையும் பெருந்தன்மைகளையும் தங்களுடைய சுயநலத்திற்காக மூலத்தனமாக்கி கொண்டு இறுதியில் உங்களை ஏமாற்றிய பொழுது மனித நேயத்தின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை அப்பொழுதே அற்று போயிருக்கலாம். இனிமேல் யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது என்று உங்களின் இதயங்கள் கதறிய ஒரு வடுக்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் தள்ளும் என்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாளாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த நாட்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதிக்கப்பட்டது. தனுசு ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில காலங்களில் உறவுகள் நம்மை சோதிக்க வைக்கும். நம்முடன் இருப்பவர்கள் உண்மையாக நம்மை புரிந்து கொள்கிறார்களா அல்லது சூழ்நிலைகளுக்காக மட்டுமே தான் நம்முடன் இருக்கிறார்களா என்பதை காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படுத்த போகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் யார் என்பது அறிந்த பிறகு ஆனால் உங்களுடைய மனமானது கஷ்டப்படும். ஆனால் சில உறவுகள் உண்மையான உறவுகள் கிடையாது என்று தெரிந்துவிட்டால் அவர்களை எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு நபர்கள் தவறு செய்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் மீது கருணையோ அல்லது பாவ புண்ணியங்களோ பார்க்க கூடாது. அவர்களை முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்தால் மட்டுமே தான் எதிர்காலம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சில உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படலாம். ஆனால் அது பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய ஒரு விஷயங்களே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்வது தான் சரி, நீ சொல்வது தான் சரி என்று தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் மனதில் வைத்த அன்பை மற்றவர்கள் அதே அளவில் புரிந்து கொள்ளாமல் போனது தான் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டம் என்பதை தேடி கொடுத்திருக்கும். அதனாலேயே மனதில் ஒரு தனிமை உணர்வானது ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களை, உறவுகள்ல வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லையானது நம்ம வைத்து நம்ம தனியாக கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். எனவே இதை மட்டுமாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக்கொண்டு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் இப்பொழுது முடிவடைந்துவிடும். நீங்கள் நினைத்த
உங்களை விட்டு போன உறவுகள் கூட இப்பொழுது உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வானது உண்டாக்கி அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே உயர்வுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இரண்டாவதாக, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாமீன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது அது ஜாமீனானது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைக்கான முயற்சிகள் இப்பொழுது எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே அடைந்துவிடும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட நாட்கள் மிக தொலைவில் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சாதகமாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியானது இப்பொழுது தனுசு ராசியான உங்களுக்குள்ள பெறப்போகிறது. ஞானகாரகனான குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு கல்வியிலும் புத்தி கூர்மையிலும் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்த நிலைமைகள் என்பது மாற்றப்பட்டு அசாத்தியமான ஞாபக சக்திகளும் கவன குவிப்புகளும் இப்பொழுது பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. போட்டி தேர்வுகள், அசுர வேலைக்கான தேர்வுகள் எழுது கொண்டிருப்பவர்களுக்கு தடையற்ற ஒரு வெற்றிக்கணிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். புதிய கலைகளையோ அல்லது உயர்கல்விகளையோ கற்க நினைத்த உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நினைவாக கூடிய ஒரு காலகட்டங்களானது வந்துவிட்டது. உங்களின் சிந்தனை திறன், முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் யாவும் இப்பொழுது முதிர்ச்சியடையலாம். சமுதாயத்தில் உங்களை ஒரு அறிஞராகவும் சிறந்த ஆலோசகராகவும் 4 பேர் மதித்து பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறனை உங்களை சமுதாயத்தின் அடுத்த கட்ட அந்தஸ்திற்கு உயர்த்த போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களை உயர்த்தி காட்டும். எனவே அதனையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சேமிப்பு பழக்கம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தையும் நீங்கள் நினைத்ததை வாங்கி முடிக்கக்கூடிய ஒரு காரியங்களையும் தேடி கொடுக்கும் என்பதை நாளை முதல் நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களை உறவுகள்ல வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லையானது நம்ம வைத்து நம்ம தனியாக கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். எனவே இதை மட்டுமாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக்கொண்டு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் இப்பொழுது முடிவடைந்துவிடும். நீங்கள் நினைத்த உங்களை விட்டு போன உறவுகள் கூட இப்பொழுது உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வானது உண்டாக்கி அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே உயர்வுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இரண்டாவதாக, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாமீன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது அது ஜாமீனானது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம்.
புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைக்கான முயற்சிகள் இப்பொழுது எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே அடைந்துவிடும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட நாட்கள் மிக தொலைவில் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சாதகமாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல கல்வி மற்றும்